السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 5 பரக்கத்தான இரவுகளை வைத்திருக்கின்றான். இந்த இரவுகளில் நாம் நல்லமல்களில் ஈடுபட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் மறுக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படும், நம்முடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்து தரப்படும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 5 இரவுகளையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், 5 இரவுகள் இருக்கின்றன, அதில் துஆக்கள் மறுக்கப்படுவதில்லை என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதில் முதலாவது இரவு ரஜப் மாதத்தின் 1ஆம் பிறையுடைய இரவு. அந்த இரவில் துஆக்களை கேட்டால் அல்லாஹ் மறுப்பதில்லை. 2வது இரவு ஷஅபான் மாதத்தின் 15வது இரவு, பராத்துடைய இரவு. இந்த இரவில் துஆக்களை கேட்டால் அல்லாஹ் மறுப்பதில்லை. அதே போன்று 3வது இரவு வெள்ளிக்கிழமை இரவு, அதாவது வியாழன் மற்றும் வெள்ளிக்கு இடைப்பட்ட அந்த இரவு. அந்த இரவிலேயும் துஆக்களை கேட்டால் அல்லாஹ் மறுப்பதில்லை. 4வது நோன்பு பெருநாளுடைய இரவு. இந்த இரவிலேயும் துஆக்களை கேட்டால் அல்லாஹ் மறுப்பதில்லை. 5வது ஹஜ் பெருநாளின் இரவு, துல்ஹஜ் 10வது இரவு. இந்த இரவிலே துஆக்களை கேட்டாலும் அல்லாஹ் மறுப்பதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் தாரிகுல் திமிஸ்க் இப்னு அசாகிர் என்கின்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வருடத்தில் 5 இரவுகள் இவ்வாறு உள்ளன. யார் அவைகளை உண்மைப்படுத்தி சவாபுடைய நியத்துடன் இபாதத்தில் கழிக்கின்றாரோ அல்லாஹ் அவர்களை அவர்களின் நன்மைக்கு ஏற்ப சுவனத்தில் நுழைய வைப்பான். அதாவது ரஜப் மாதத்தின் 1வது இரவில் இபாதத்தும் பகலில் நோன்பு நோட்பதுவாகும். ஷஅபானுடைய 15வது, அதாவது பராத்துடைய இரவு, அதாவது இரவில் இபாதத்தும் பகலில் நோன்பு நோட்பதுமாகும். 2 பெருநாட்களின் இரவுகள், நோன்பு பெருநாள் பிறை இரவு மற்றும் ஹஜ்ஜி பெருநாள், அதாவது துல்ஹஜ் 9க்கும் 10க்கும் இடைப்பட்ட இரவு. அதாவது இரவுகளில் இபாதத் செய்வதும் அந்த பெருநாளுக்கு முந்தைய நாள், அந்த நாளிலே நோன்பு நோட்பதுமாகும். அதே போன்று ஆஷூராவுடைய இரவு, முஹர்ரம் 10வது இரவு, அதாவது பகலில் இபாதத்தும் இரவில் இபாதத்தும் பகலில் நோன்பு நோட்பதுமாகும் என்று இன்னும் ஒரு ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 5 இரவுகளும் மிகவும் சிறப்பிற்குரிய இரவுகளாகும். இப்பொழுது நாம் ரஜபுடைய மாதத்தில் இருக்கின்றோம். இந்த இரவை கழித்து விட்டோம். ஆனால் நமக்கு ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஒரு இரவு இருக்கின்றது. அதுதான் வெள்ளிக்கிழமை. அந்த வியாழன் இரவு, வெள்ளி இரவு என்று நாம் கூறுகின்றோம். வியாழனுக்கும் வெள்ளிக்கும் இடைப்பட்ட அந்த இரவு, அந்த இரவிலே அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மறுக்காமல் அந்த துஆக்களை ஏற்றுக்கொள்வான். இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது.